பஸ் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜேஎஸ் கேமர். ஸோ இது வந்து என்னோடய 2வது சேனல், செகண்ட் சேனல். ஸோ ஃபஸ்ட் சேனல் வந்து என்னென்னா விடிஜி ஃபேன் 8, அது வந்து என்னோடய பழைய சேனல். ஸோ அதில் உள்ள சப்ஸ்கிரைபர்ஸுக்கு தெரியும் நான் யாருன்னு. ஸோ ஓகே, ஸோ எனக்கு வந்து மொதல் கேம் ப்ளேவாக நம்ம இதுக்கு போட போகிறோம். ஸோ அதாவது என்ன கேம்னா வந்து ஸ்டம்பிள் கைஸ் விளாட போகிறோம். ஸோ ஸ்டம்பிள் கைஸ் தான் வந்து ஸ்டார்டிங்னு நம்ம விளாட போகிறோம். ஓகே, என்னது அப்புறம் வந்து விடிஜி ஃபேன் 8 அந்த சேனலில் இனிமேல் வீடியோ வராது. ஸோ அதனால் வந்து நான் இந்த சேனல் திறந்துருக்கேன், ஜேஎஸ் கேமர். ஸோ என்னோடய ஃபேன்ஸு, என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து அவங்கக்கிட்ட சொல்லிடுங்க, ஓகேவா? ஸோ ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே இப்போ போயிடலாம். ஓகே, ஏன்டா பல பேர் கேட்டிருப்பீங்க, ஏன்டா சேனல் திரும்ப மாற்றினேன் அப்படி கேட்பீங்க. ஸோ நான் வந்து என்ன ஆச்சுன்னா, எனக்கு வந்து அந்த ஃபோனில் வந்து ஒரு சில விஷயம் ஹேக்கிங் நடந்திருக்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் வேறு அக்கௌண்ட்டில் வந்து விளாட்றப்ப, ஸோ அதனால் வந்து விடிஜி ஃபேன் திரும்ப திறந்தால் அந்த அக்கௌண்ட்டில் வந்து ஹேக்கு இது மாதிரி வீடியோ போட முடியாது சொல்லிடுவாங்க. ஸோ அதனால தான் வந்து வேறு அக்கௌண்ட்டில் விளாட்றேன், ஜேஎஸ் கேமர். ஸோ அதை வந்து நீங்கள் விடிஜி ஃபேன் 8ன்னு நினச்சிக்கலாம், ஆனால் ஜேஎஸ் கேமரில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, புதுசாக லெவலை கண்டுபிடிச்சி வச்சுருக்கானுங்க. நான் இவ்வளோ நாளாக வந்து நான் இது விளாடல, ஸ்டம்பிள் கைஸு. ஸோ என்னென்னா அப்படி விளாட்றது இல்லை, வீடியோ போடுறா மட்டும்தான் விளாடுவேன். ஏய் டே மன்னிச்சிருங்கடா, நான் சின்ன பையன்டா. டேய் நானா கரெக்டாக போய்ட்டு அங்கேயே அடிக்கிறேன். டேய் நில்லுடா, ஒரு இடத்துல நில்லுடா, சும்மா வலிக்கிக்கிட்டே இருக்கிறேன். ஏங்க இது வந்து பழைய லெவல் தான், எனக்கு தெரியும், நான் விளாண்டுருக்கேன். ஸோ புதுசாக லெவல் கொடுத்தாங்க, கண்டிப்பாக தோற்றுருவேன். நான் என்ன வந்து நான் அப்போ தான் புதுசாக விளாட்றேன். ஸோ பழசில் நான் பெரிய ப்ரோ பிளேயரு. ஆனால் தான் வந்து பழைய லெவலில் எனக்கு கொஞ்சம் ஈஸி, கை வந்த கலையாக இருக்கும். சும்மா தானே சொன்னேன் டேய். சரி ஓகே, பழைய லெவலில் வந்து எனக்கு ரொம்ப ஈஸி தான். ஸோ அதனால் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸி, நான் தேய்ச்சிருவேன். அப்புறம் அடுத்தடுத்த லெவல்லாம் வந்து இந்த புதுசு லெவலு அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்ம ட்ரை பண்ணலாம். அதுக்குன்னு கிவ் அப் பண்ணிடக்கூடாது, ட்ரை பண்ணுவோம். தேக்க முடியுமான்னு எனக்கு தெரில, எனக்கு தெரில என்னதுன்னுட்டு. ஓகே, இதில் வந்து அடுத்த வீடியோ வந்து நம்ம ஸ்பெசிமன் 0 போடுவோம். ஸோ அந்த வீடியோ வந்து என்னத்துக்குன்னா நம்ம ஃப்ரெண்டு கூட செஞ்சு விளாட போகிறோம் அந்த வீடியோ. ஸோ ஸ்பெசிமன் 0. நான் வந்து அந்த அடுத்த கேம் வந்து ஸ்பெசிமன் 0 போடலான்னு இருக்கேன். ஸோ அந்த கேம் வந்து பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி வரும். ஸோ பார்ட் 1 பார்ட் 2, ஏன்னா வந்து அந்த கேம் முடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ விடிஜி மாதிரி ஒரு பெரிய ப்ரோ பிளேயர்னால தான் அந்த கேமே ஒரே வீடியோவில் முடிச்சிடலாம். நம்மலாம் ப்ரோ பிளேயர் கிடையாது, நம்மலாம் வந்து நான்லாம் வந்து இது சின்ன பையன், அவரை விட ரொம்ப சின்ன பையன். ஸோ ஓகே, ஐயோ இது என்னடா லெவலே டே அடப்பாவி. இது வந்து எப்படின்னா அந்த ஒரு மாதிரி காட்டுமே, அதுக்கிட்ட நிற்கவே கூடாதான், நம்ம செத்துருவோமா. ஓகே ஓகே, இப்போ நல்ல நம்மளோட இன்னும் வரல. ஓஹோ மிஸ், என்னோட எல்லாம் வந்து ஏன் கூட குதிக்கிறீங்க. இன்னும் வரவே இல்லை பச்சை கலரு. ஆடாடிப்பா, நானும் யோசிக்கிறேன் என்னாலாச்சும் வரல அப்படின்ட்டு. ரொம்ப மின்னல் தான் வருது, ஏன் தெரில. நான் பயத்தில் கீழே குதிச்சு செத்துட்டான், ஒருத்தர் கீழே விழுந்துட்டான். அப்போ எங்கள் புஸ்தகங்க புது லெவல்லாம் நான் தேய்க்கிறேன். ஸோ இந்த லெவல்லாம் நான் விளாண்டதே இல்லை, என்னடா திடீர்னு புதுசாக வந்திருக்குன்ட்டு நான் கொஞ்சம் பேனிக் ஆகிட்டேன். ஓகே, நம்ம தேய்ச்சோம், அதுவே பெரிய விஷயந்தான். இந்த இதில் தேய்க்கணும்லாம் பிரச்சனை இல்லை, நம்ம இல்லை ஸ்டார்டிங் லெவலில் தேய்ச்சிட்டோம், அதுவே ஒரு பெரிய விஷயந்தான். லாஸ்ட் லெவல் வரைக்கும் வந்திருக்கோம். இதெல்லாம் என்னங்க லெவலு, இது வந்து அந்த ஸ்லைடு, அந்த நார்மல் சூப்பர் ஸ்லைடு அது மாதிரி நினைக்கிறேன். அந்த மாதிரி நினச்சிட்டு போனால் அந்த மாதிரி தான் இருக்கும். ஐயோ தள்ளாடுங்களே, தள்ளாதீங்களா டே. என்னடா ஜல்லிக்கட்டு மாடா என்ன போட்டு தள்ளுறீங்க. டேய் விடுங்கடா, நானே ஃபஸ்ட் டைம் தானே விளாட வந்திருக்கேன், ஏன்டா இப்படி பண்ணுறீங்க. ஏன்டா ஃபஸ்ட் டைம் தேக்கணும்னு ஆசையோடு வந்திருக்கேன், என்னை போய்ட்டு ஏன்டா இப்படி பண்ணுறீங்க. சரி இந்த லெவலே ஒரு மாதிரியாக இருக்குது, என்னால் சுத்தமாக நவுத்த முடியல, ஏன்னு தெரியல. போட டேய், என்னதான் புது லெவலாக இருந்தாலும் ப்ரோ பிளேயர்ரா.
போடு போடு போடு. எங்கள் ஃபஸ்ட்டு வந்தால் செம்ம இதுங்க. எனக்கு ஃபஸ்ட்டு வந்த லக்கு, ரொம்ப லக்கு. ஸோ வந்து தயவு செய்து நான் மைண்ட் கிராஃப்ட் போடுவேன்னு மட்டும் எதிர்பார்க்காதீங்க. ஸோ சத்தியமாக நான் மைண்ட் கிராஃப்ட் போட மாட்டேன். ஏன்னா வந்து என்னோடய மைண்ட் கிராஃப்டில் வந்து பெரிய பெரிய பிரச்சனை வந்திருக்கு. ஸோ அதாவது நான் வந்து வீடியோ போட்டு நான் வீடியோ எடுத்துருவேன் முன்னாடியே. ஆனால் வந்து நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அப்புறம் வீடியோ போடுவேன். அதாவது ஒரு நாள் முடிஞ்சு 2 நாள் முடிஞ்சு அந்த மாதிரி தான் வீடியோ போடுவேன். ஸோ அந்த மாதிரி இது பண்ணுறதுனால வந்து எனக்கு அந்த வீடியோ போட எனக்கு ஒரு மாதிரி லேக் ஆகிடுச்சு. சரி அதுதான் லேக் ஆகிடுச்சுன்ட்டு நான் தான் தைச்சுங்க. போடு ஏங்க. இது வந்து சின்ட்டு 1 2 3ன்னு சொல்லுவீங்க. அது என்னன்னா நான் சும்மா வச்சுருக்கேன். அதாவது அந்த சின்ட்டு கோளாறு கோபி ஒருத்தர் இருப்பானே, அவன் பெரிய ஃபேனு. நான் அந்த டெய்லி அந்த ட்ராமா பார்ப்பேன். அவர் போடுவார் வீடியோ, அதெல்லாம் பார்ப்பேன். அதுலேருந்து இந்த சின்ட்டுவை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஆடை வேறு கட்ட ஆரம்பிச்சிட்டானுங்களே. அதுலேருந்து இந்த மாதிரி சின்ட்டு அதை மட்டும் எடுத்து போட்டுக்கிட்டேன். அந்த பேர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கே எதுவும் ஃப்ரீன்னு காட்டுறாங்க. சரி பார்ப்போம், செக் பண்ணி பார்ப்போம் என்ன இருக்குன்னு. ஃப்ரீன்னு காட்டிட்டு எல்லாத்தையும் காசுன்னு போட்டு வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக தானே இருக்கும்டா வச்சுருப்பீங்க. ஃப்ரீ தாங்க, உண்மையுமே ஃப்ரீ தான். சரி லக்கியாக கிடச்சா நல்லது தான். ஏன்னா இந்த மாதிரி ஃப்ரீயாக கொடுக்குறவங்கலாம் கொஞ்சமாச்சும் ரேர். ஓகே இது பெரிய விஷயந்தான். ஏன்னா இந்த மாதிரி ஃப்ரீயில் காட்டுறதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் டம்மியான பொருள் தான் கொடுப்பானுங்க. இன்றைக்கி பார்த்து ரேர்னு கொடுத்து வச்சுருக்கானுங்க. சரி அது நம்ம லக்கு தான். ஓகே இது என்னடா ட்ரீம் ட்ராகனா? இதெல்லாம் தயவு செய்து எடுக்காதீங்க. இந்த மாதிரி தாங்க ட்ரீம் ட்ராகனை நான் ஏற்கனவே பழைய இதில் விளாட்றப்ப அதான் இந்த பியூட்டி ஜப்பான் 8ன்னு ஒரு சேனல் திறந்து வச்சுருப்பானே, அதில் இப்படி தான் விளாண்டுட்டுப்பேன். டப்புன்னு பார்த்தா இதெல்லாம் பொய், நீங்கள் நம்பாதீங்க அப்படின்றானுங்க. இதுதான் பெரிய கடுப்பு எனக்கு இருக்கிறதுலே. ஸோ அதனால தான் வந்து நான் இந்த மாதிரி எடுக்க மாட்டேன், எதுவும் எடுக்க போகிறதும் இல்லை. இதுமாரி இந்த மாதிரி ஸ்பெஷல் மித்திக் வீல் அந்த மாதிரிக்குல. ஸோ இதுதான் எடுப்பேன் இந்த மாதிரி. ஆனால் வந்து நம்மக்கிட்ட டைமண்ட் இல்லை. ஸோ பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் வந்து அவங்க காசு உண்மையான காசு கட்டுவாங்க. ஆனால் நான் இல்லை. அது மாதிரி நான் வந்து நார்மலாக அப்படி விளாட்றது தான், கிடைக்கிறத எடுத்துக்கிட்டு போகிறது அந்த மாதிரி. சரி ஓகே நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஐ திங்க் இன்றைக்கி வந்து நம்ம 3 கேம் தான் விளாட முடியும்னு நினைக்கிறேன். ஸோ 3 கேம் இன்றைக்கி வந்து 3 கேம் விளாடுவோம். ஸோ மறக்காமல் அடுத்த வீடியோ வந்து ஸ்பெசிமென் போடலாமா வேணாமான்னு மறக்காமல் சொல்லிடுங்க. ஸோ ஓகே திரும்பவும் வந்துட்டோம். எங்கடா இன்னும் குரலையும் காண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேக் ஆகிடுச்சு. அதான் குரல் இதாகிடும். சரி அப்படியே ஓடுறோம் டே. அட பாவி டே, இந்த நேரம் பற்றி இவ்வளோ லேக் ஆகுதுடா. டே என்னடா பண்ணுறீங்க டே? அடடே ஏங்க சோழி முடிஞ்சிங்க. என்னண்ணா இவ்வளோ பேர் முன்னுக்கு போயிட்டீங்க டே? நானே இப்போ தான் என்ன புதுசாக வந்துருக்கேன். டே விடுங்கடா, இந்த சின்ன பையனை ஒரு வாட்டி மன்னிச்சு விட்ருங்களா. டே நான் நார்மலாக வந்து இந்த கேம்லாம் நான் விளாடுவேன், நிறைய விளாடுவேன். ஆனால் இந்த லெவல் வந்து இது பழைய லெவல் தான், ஈஸி தான். இன்னைக்கு பார்த்து செஞ்சு விட்றாருங்க. ஏன்டா நல்லா இது பிடிக்கிறியாடா? சரிங்க ஆக்சுவலாக வந்து நீங்கள் சொல்லுவீங்க ஏன்டா என்னது இன்னைக்கு கிட்டு தானே அப்படி சொல்லுவீங்க. ஆமாம் நான் சத்தியமாக ஒரு கிட்டு தான். அது வந்து நான் முன்னே அந்த மாதிரி சொல்லுவேன், பெரிய ஆள் அந்த மாதிரி சொல்லுவேன். இப்போ நான் வந்து கிட்டு தான். அப்புறம் வந்து அடுத்த வீடியோ ஸ்பெசிஃபைன் போடலாமா வேணாமான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படி வேறு கேம் ஏதாச்சும் போடணும்னு சொன்னீங்கன்னா நானும் போடுவேன். அதாவது இந்த பேய் கேம் மட்டும், இந்த ஹாரர் கேம் இந்த மாதிரினா நான் வந்து இப்போ என் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து விளாடுவேன். ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப பயம், அதாவது ஒண்டியாக விளாண்டு எனக்கு பயமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து என் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து விளாடுவேன். ஸோ அப்போ தான் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். அதாவது என் ஃப்ரெண்டு ஒரு சேனல் திறந்து வச்சுருக்கான்.
அவன் சொல்லியிருக்கான் இந்த மாதிரி சேனல் திறந்து வச்சுருக்கேன் அப்படின்னு. ஆனால் அது என்ன சேனல்னு சொன்னால் அது மறந்துடுச்சு. இப்போ திரும்ப கேட்டு அவன் கூட விளாடணும். சரி, அடுத்தது என்னடா? எனக்கு இந்த பிளாக் டேஷ் ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் வந்து தோற்றுருவார்ல. என்னோடது என்னங்க லெவல் ஆகுது? டேய், என்னோட லெவல் இது புதுசாக இருக்குது. பார்க்க சூப்பராக இருக்குங்க. ஐயோ, வேறு லெவலில் இருக்குது. யாரா அந்த ஸ்டம்பிள் காசை கண்டுபிடிச்சவன்? வேறு லெவலில் தாங்க இது லெவலெல்லாம் உருவாக்குறோம். என்னடே ஏங்க, இந்த இப்போ நம்ம விளாட்ற கேமோட ஓனர்லாம் எவ்வளோ பெரிய இவனாக இருப்பாங்க. அவனுக்கு மட்டும் எப்படி தான் இந்த மாதிரி மைண்டெல்லாம் வருதுன்னு தெரியல. இந்த மாதிரி கேம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. நம்மளுக்கு இல்லாத மைண்டு கூட அவனுக்கு இருக்கே. ஏய் சி, அந்த ஓனரை பற்றி பேசினானே இந்த கேம் வேலையை காட்டி விட்டுருச்சு. சரி, அந்த ஓனரையும் இப்போ இழுத்துக்கிட்டு. சரி, ஓகே. ஐயோ, ஜம்ப் பண்ணுறா. ஜம்பாக்கு. இதை அப்படியே யோசிங்க. இது விடிஜியோட டைலாக் அப்படி சொல்லுவீங்க. நான் வந்து விடிஜியோட ஒரு பெரிய ஃபேன். அதாவது விடிஜி ஃபேன் 8ன்னு ஒரு சேனல் திறந்து வச்சுருப்பேன். அந்த சேனலே இப்படி தான் சும்மா விடிஜி மாதிரி இப்படி பேசிகிட்டு இருப்பேன். அப்புறம் நீங்களே கேட்பீங்க, ஏன்டா விடிஜியை பார்த்து காப்பி பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். விடிஜி ஃபேன் மாதிரி தான் காப்பி பண்ணணுன்னு. சரிங்க, இந்த லெவல் தோத்தாச்சு. போன லெவலில் ஜெயிச்சதே எனக்கு ஒரு பெரிய விஷயந்தான். ரொம்ப ஹாப்பி தான். ஸோ அதனால் வந்து நான் கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்கேன். ஸோ அடுத்த லெவல் டேப்பேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அப்புறம் வந்து நம்ம சேனல் வந்து மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த விடிஜி ஃபேன் 8 அந்த சேனலில் வச்சுருக்காங்களே, அந்த சேனலில் உள்ள சப்ஸ்கிரைபர் அப்படியே இங்கே வந்துட்டுனா கொஞ்சம் நான் சந்தோஷமாக இருப்போம். ஏன்னா வந்து நான் அந்த சேனலில் உள்ளே வந்தோம். ஆனால் வந்து இந்த அக்கௌண்ட் வந்து இப்போ ரொம்ப ஹேக் ஆகணும். இப்போ நிறைய ஹேக் நடக்குது, எல்லாத்துக்கும் தெரியும் தான். ஆனால் வந்து நான் வந்து இந்த மாதிரி லாக்கர்லாம் ஒன்றும் வைக்கிறது இல்லை. நான் வந்து இந்த சேஃப்டி அந்த மாதிரிலாம் வைக்கிறது இல்லை. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஹேக் நடக்குது. எனக்கே தெரில இந்த மாதிரி ஹேக் பண்ணுறாங்க. ஸ்கேமு அந்த மாதிரி ஒரு மெசேஜை தட்டி விட்டு அந்த மெசேஜை தட்டினா வந்து நம்மளுக்கு ஹேக் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஏன்டா அந்த மாதிரி பண்ணுறீங்க? எனக்கு ஒன்றே ஒன்று தான் தோணுது. இந்த மாதிரி வேலை பண்ணுறதை விட்டுட்டு அவங்க போய்ட்டு இந்த நார்மலாக விளாட்றது ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க எனக்கே தெரியல. அந்த அக்கௌண்ட் ஹேக் பண்ணனால வந்து நம்மளுக்கு இப்போ வந்து எனக்கு வந்து இப்போ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த சேனலில் வந்து வீடியோ போட முடியல, ஏன்னு தெரில. அப்புறம் அந்த அக்கௌண்ட்டை வந்து வேறு ஆள் எடுத்துக்கிட்டான். எனக்கும் தெரில ஏன்டா இப்படி எடுக்கிறீங்க அப்படின்னு. அப்புறம் அவனுக்கு மெசேஜும் பண்ணி பார்த்தேன், கிவ் மீ மை அக்கௌண்ட் பேக் அப்படின்னு தட்டினேன். அதுக்கு அவன் நோ அப்படின்னு அனுப்பியிருக்கான். நான் என்ன பண்ணுறது எனக்கே தெரில. அதான் வந்து நான் புதுசாக ஒரு சேனலில் ஓப்பன் பண்ணி அதில் வந்து ஏன்டா அங்கே ஏன்டா சிங்கு அதெல்லாம் இருக்குது அப்படி பார்த்திங்கன்னா, மொதல் எங்கள் அண்ணன் தான் பார்த்துருந்தேன் அந்த அக்கௌண்ட்டை. அதாவது அவன் வந்து இந்த மியூசிக்கிலலாம் ரொம்ப ஆர்வமாக இருந்தான். அதனால தான் வந்து நான் இந்த ஃபோனில் வந்து இந்த மாதிரி திறந்துருக்கேன். அதனால தான் அவன் வந்து இந்த மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததுனால அவன் இந்த பிஜிஎம் அந்த மாதிரிலாம் போடுவான் வீடியோவில். நீங்களே பார்த்துருப்பீங்க, கீழே பாருங்கள். ஐயோ, என்னடே மொதல் லெவலே தோத்தாது, அதை விட பெரிய அசிங்கம் இல்லைடா. டே ஐயோ, மொதல் லெவலே தோக்கிறது அது எவ்வளோ பெரிய ஒரு அசிங்கம் தெரியுமா? அதான் எப்படியே குதிச்சு இந்த ப்ரோ பிளேயில் எடுக்குமா அவங்க குதிச்சு அப்படியே உள்ளே போவானுங்க. எப்படி அந்த மாதிரிலாம் செய்கிறீங்க அப்படின்னு எனக்கே தோணும். ஓகே, ஏதாச்சும் நல்ல லெவலில் கொடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா இதுதான் முதல்ல கொடுத்தாங்க. வேறு லெவலில் கொடுங்கடா. ஆனால் எனக்கு மட்டும் ஒரு கேள்வி அன்னாடிக்கு தோணிக்கிட்டே இருக்கும். அது என்னன்னா, இப்போ இந்த கேம்லாம் கண்டுபிடிச்சது யார், அவனே இப்போ எப்படி இருப்பான் அதெல்லாம் எனக்கு டெய்லி தோணும், யார் இந்த கேம்லாம் கண்டுபிடிச்சா அப்படின்னு. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஸ்டம்பிள் கைஸும் அவன் அந்த ஓனர் யாருன்னே தெரியாது. ஏங்க அதே லெவல் தாங்க திரும்ப. ஸ்டம்பிள் கைஸ் ஓனரே
உன்னை பெருமையாக சொன்னால் உனக்கு பொறுக்காதுல. சரிடா ஊரா மனுஷர்றா. ஏங்க இந்த யூடியூப்லலாம் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு நம்ம வந்து அப்படின்னா அந்த காசு இதெல்லாம் ஃப்ரீயாக தரேன் அப்படி சொல்லுவானுங்க. நான் வந்து அதே மாதிரி தான் ஒருத்தனை அந்த மாதிரி ஃபாலோ பண்ணேன். அவன் வந்து என்ன பண்ணி விட்டானா, நான் சொன்னேன் வேர் இஸ் த மணி அப்படின்னு சொன்னான். அதுக்கு வந்து அவன் கேட்டேன் என்ன காசுடா அப்படின்னு கேட்டான். அதுக்கு வந்து நான் சொன்னேன், நீ தான் சொன்னியே அந்த சப்ஸ்கிரைப் பண்ண காசு கொடுப்பேன் அப்படின்ட்டு. பார்த்தா எல்லாம் பொய்யாங்க. அப்புறம் இந்த மாதிரி கேம்லாம் உருவாக்குறானுங்க. அது என்ன கேம்னா வந்து அது ஒரு கேமு. அதை வந்து நீ ஜெயிச்சனா உனக்கு ஐஃபோன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கேமு. அதில் தாங்க நான் ரொம்ப ரொம்ப ஏமாந்தேன். அதாவது எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் ஐஃபோனு இதெல்லாம் வாங்கி தரலான்ட்டு ரொம்ப ஆசையில் இருந்தேன். அப்போ என்ன நடந்துச்சுன்னா, அந்த மாதிரி ஒரு கேம் காட்டினோன்னே அது மட்டும் இல்லை அந்த கேமு அந்த ஆடில் வேறு வந்துச்சு. அந்த கேம் விளாண்டு நிறைய காசு கட்டுக்கட்டாக வச்சுருந்தாங்க கையில். அதை பார்த்து நான் என்ன பண்ணிட்டேன், உண்மையுமே இது இருக்குமோ அப்படின்ட்டு நான் வந்து அந்த கேம் விளாட ஆரம்பித்தேன். அப்புறம் விளாண்டு அவனுங்க என்ன பண்ணிட்டானுங்கன்னா, அதில் வந்து ரீடிங் பண்ண போறியா அப்படி கேட்டானுங்க. ரீடிங் பண்ணுறதுனா வந்து இந்த இதில் வந்துடும், இந்த மெயிலில் வந்துடும், இந்த ஐஃபோன் எடுக்கணும் அது மாதிரி வந்துடுச்சுன்னா நம்ம போய்ட்டு எடுக்கலாம், ரீடிங் பண்ணலாம். ஸோ நானும் வந்து ரீடிங் பண்ணிட்டேன். அப்படி அப்புறம் வந்து அங்கங்கே தேடினேன் எங்கடா ஐஃபோனு அப்படின்னு. பார்த்தா வந்து சொல்கிறானுங்க அது வந்து ஜஸ்ட்டு கேம் தானா, வேறு எதுவும் இல்லை அப்படின்ட்டானுங்க. அப்போ ஏன் இந்த மாதிரி ஆடிலலாம் என்ன காமிச்சானுங்கண்ணா ரொம்ப 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 இது பண்ணிட்டானுங்க, அடிக்ட் பண்ணிட்டானுங்க. அதுவும் என்னன்னா இந்த காசுலாம் கொட்டாக வச்சுருந்தானுங்களா கையில். நானும் பார்த்தேன் அது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு. ஏன்னா இந்த யூடியூபர்ஸும் சில பேர் இந்த கேம் விளாண்டு காசு எடுக்கிறாங்க. ஸோ அதுவும் ஒரு வகையில் அந்த மாதிரி கேம் இருக்குமோ அப்படின்னு நானும் நினச்சேன். ஸோ அப்படி பார்த்தா இந்த மாதிரி பண்ணி விட்டானுங்க. சத்தியமாக ஒரு கடுப்பு. எப்படி அதே மாதிரி குறுக்கு பாதையிலலாம் போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு வந்து நீங்கள் ஐயோ ஏங்க நான் சத்தியமாக சொல்கிறேன், நான் ஒரு ப்ரோ பிளேயரே கிடையாது. ஸோ எல்லோரும் ஸ்டார்டிங் யூடியூப் சேனல் ஆரம்பித்ததில் எல்லோரும் ப்ரோ பிளேயர் ஆயிட மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி என்ன மாதிரி நான் ஒரு ப்ரோ பிளேயர் கிடையாது. ப்ரோ பிளேயர் தானே அப்படின்ட்டு என்னை வளைக்காதீங்க தயவுசெய்து. நான் ப்ரோ பிளேயர் கிடையாது, நான் இப்போயே சொல்லிட்டேன். ஓகே காய்ஸ், ஸோ 3 கேம் முடிஞ்சு 3 கேமில் ஒரு கேம் வெற்றி அடைஞ்சிட்டோம். யார் அது? BGL லைட். ஓ யார் அது எனக்கு தெரியல. ஸோ ஓகே, இதுக்கு மேலே அடுத்த வீடியோ வந்து ஸ்பெசிமன் 0 தான். அது வந்து எப்போ வரும் எனக்கே தெரியாது. ஸோ அந்த இது இருக்கும். அப்போ வந்து நான் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நான் உங்களுக்கு போடுவேன். அதாவது 2 நாள் 3 நாள். ஸோ ஓகே கைஸ், இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ இது அடுத்தடுத்த வீடியோ என்னென்ன போடலான்னு சொல்லுங்கள். நானும் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா ஸ்பெசிமன் 0 போடலன்னா இல்லை ஓகேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே கைஸ், ஸோ பாய் ஃப்ரம் JS Cable. பாய். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.